நம்ம இந்தியாவில் ஒன் பிளஸ் சர்வீஸ் சென்டர் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஒன் பிளஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. இதுக்கப்புறம் வந்து சர்வீஸ் சென்டர் கிடையாது. ஆஃப்லைனில் ஃபோன் வந்து கிடைக்காது. நிறைய ஷாப்பில் வந்து இருக்கிற ஸ்டாக்கை வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்டாக் வராது. சரிங்களா? கூடிய சீக்கிரத்தில் வந்து ஸ்டாப் பண்ண போகிறாங்க. ஒன் பிளஸை நம்ம இந்தியாவில் வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க. எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து ஒன் பிளஸ் ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து சிஸ்டம் அப்டேட்டு சரிங்களா, அது பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை க்ரீன் லைன் இஷ்யூ வந்துடுச்சுன்னா நீங்கள் சர்வீஸ் சென்டரில் போயிட்டு டிஸ்பிளே மாற்ற முடியாது. எங்களை மாதிரி ஒரு கடையில் வந்து தான் நீங்கள் வந்து காசு கொடுத்து டிஸ்பிளே மாற்றுற மாதிரி இருக்கும். ஒன் ப்ளஸுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கிடைக்கும். சரிங்களா? உங்களுக்கு டிஸ்பிளேயும் கிடைக்கும், பேட்ரி, பேக் கேஸு, 5D டெம்பர் கிளாஸ் எல்லாமே ஒன் ப்ளஸோட அசசரிஸ் எல்லாமே வந்து மொபைல் கடையில் கிடைக்கும், எங்களை மாதிரி கடையில். ஆனால் சர்வீஸ் சென்டரில் போய் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. எல்லா சர்வீஸ் சென்டருமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நிறைய கஸ்டமர் வந்து ஒன் ப்ளஸ் ஃபோன் வந்து என்கிட்ட கேட்டாங்க. அவங்ககிட்டலாம் வந்து நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு சொல்லிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் நான் சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து கேமிங்காண்டி ஒரு ஃபோன் பார்க்குறீங்கன்னா ரியல்மி ஐக்யூ நல்லாவே இருக்கும். நான் கேமிங்னாலே வந்து ஐக்யூ ஃபோனு ஒன் ப்ளஸ் ஃபோன் ரெண்டு ஃபோனுக்கு தான் வந்து காம்படிஷன் வந்து அதிகம். இப்போ கேமிங்காண்டி ஒரு ஃபோன் வந்து கஸ்டமர் பார்க்குறாங்கன்னா ஐக்யூ இல்லாட்டி ஒன் ப்ளஸ் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து ஒன் ப்ளஸ் பிராண்ட் வந்து இல்லை. அப்படி பார்க்கும்போது இனிமேல் ஐக்யூ தான் வந்து நிறைய பேர் வாங்குவாங்க. சரிங்களா? ஒன் ப்ளஸில் அந்த க்ரீன் லைன் விழுந்துச்சுன்னா அந்த மாதிரி ஃப்ரீயாகவே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம், லைஃப் டைம் வாரண்டி அப்படிலாம் வந்து அவங்க கம்பெனி சைட்லேருந்து கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து ஒரு போன வருஷம் கொடுத்த ஸ்கீம். சரிங்களா? இப்போ வந்து சர்வீஸ் சென்டரே டோட்டலாக எடுத்துட்டாங்க. இனிமேல் வந்து அந்த லைஃப் டைம் வாரண்டிலாம் கிடையாது. சரிங்களா? இந்தியாவில் சர்வீஸ் சென்டர் கிடையாது. அதனால் வந்து க்ரீன் லைன் இஷ்யூ விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. க்ரீன் லைன் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து மொபைல் கடையில் காசு கொடுத்து தான் டிஸ்பிளே மாத்திர மாதிரி இருக்கும். அதனால் ஒன் ப்ளஸ் ஃபோன் இனிமேல் யாருமே வாங்காதீங்க. கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒன் ப்ளஸ் வச்சுருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வேறு பிராண்டுக்கு மாறிடுங்க. அந்த ஃபோனை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு பிராண்டுக்கு மாறிடுங்க. ஏன்னா ஒரு ரிஸ்க்கோடையே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எப்போ தான் க்ரீன் லைன் விழுமோ அப்படின்னு ஒரு பயத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இருக்க மாடல் எதுவுமே க்ரீன் லைன் விழலை. ஒரு வேளை உங்கள் நேரம் சரியில்லைன்னா கண்டிப்பாக க்ரீன் லைன் விழுந்துருச்சுன்னா சர்வீஸ் சென்டர் போக முடியாது. சர்வீஸ் சென்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க.